Hi friends, welcome to Digital Creation Tamil. இந்த சேனல்ல நாங்கள் ஒரு எடிட்டிங் வீடியோ வந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ மாதிரி நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்ஸாக கிடைக்கும். ஓகே, நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்த வீடியோ மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இங்கேக்குள்ளே ஒரு வீடியோ இருக்குது, மேலே ஒரு வீடியோ இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வீடியோ. உங்களுக்கு பார்த்தாப்பலாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நாங்கள் ஒரு காப்பி எடுப்போம். ஓகே, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கொண்டு நீங்கள் மேலே ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு டூப்ளிகேட் ரெண்டு வரும். இந்த மேலே உள்ள கிளிக்கை நீங்கள் ரைட் கிளிக் வாங்க கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேம் கோல்டுன்னு இருக்குது, ஃப்ரேம் கோல்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திக் இல்லாட்டி திக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன் பாயிண்ட், அதாவது இன் பாயிண்ட்னு சொன்னால் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடம், அவுட் பாயிண்ட்னு சொன்னால் இந்த இடம். ஓகே, நாங்கள் இப்போ இன் பாயிண்டில் நாங்கள் ஓகே கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீஸ் ஆகிட்டு, ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுது. ஓகே, இது வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுது. அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ. ஓகே, இன் பாயிண்ட்லேருந்து எங்களுக்கு இவ்வளோ ஃப்ரேமும் எங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டுது. ஓகே, இது இன்னும் பேக்ரவுண்டை நாங்கள் ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று ஃபோட்டோஷாப்புக்கு நாங்கள் மாற்றி ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதில் வச்சு மாஸ்க் பண்ணலாம். ஓகே, இதில் வச்சு நாங்கள் எப்படி மாஸ்க் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒபாசிட்டியில் மாஸ்க் ஆப்ஷனில் பென் டூல் இருக்குது. பென் டூலை கிளிக் பண்ணுறோம், எடுக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து ஜூம் கொஞ்சம் போட்டுறோம். ஓகே, இதில் டபுள் கிளிக் கொடுத்தா எங்களுக்கு இந்த சைஸ் வந்து பெருசாகிடும். என்ன மாதிரி நாங்கள் மாஸ்க் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிவிட்டு நாங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம். ஓகே, இந்த ரெண்டில் மாஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்புக்கு நாங்கள் மாற்றி செய்கிற மாதிரி இருந்தால் சரியான இடத்த நாங்கள் கரெக்டாக கட் பண்ணலாம். ஓகே, இதை செய்கிற கார்ட்டூன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு மாஸ்க் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ நாங்கள் மாஸ்க் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் ஃபேவர் பார்ப்போம். ஓகே, ஓகே, இப்போ நாங்கள் கீழே உள்ள இந்த ட்ராவல் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு நாங்கள் ஓகே இந்த மாதிரி நாங்கள் மாஸ்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கீழே பண்ணி பார்ப்போம். ஓகே, மேலே உள்ள இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமுக்கு நாங்கள் க்ரோப் அப்ளை பண்ணணும். எஃபெக்டில் நாங்கள் க்ரோப் எடுப்போம். ஓகே, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மில் க்ரோப்பை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் நாங்கள் அப்படியே கீழே கொண்டு வரோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோப்பில் டொப்லேருந்து நாங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணி பார்ப்போம். நாங்கள் 100% வரைக்கும் நாங்கள் வைக்கலாம். அந்த டாப் பண்ணில் ஏன்னா எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு இது டோட்டலாக எங்களுக்கு அது வந்து ரேஸ் ஆகுது, அவரை மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதை வச்சுட்டு இதில் கீ ஃப்ரேம் அனிமேட் பண்ணுவோம். அதில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு எங்களுக்கு வீடியோஸ் எண்ட் ஆகும், ஃபீல்ட் வெளியே எங்களாசி எண்ட் ஆகிற வழியாக எல்லாத்தையும் நாங்கள் வச்சுட்டு திரும்பவும் 0க்கு மாத்திரம் ஒரு நார்மலாக நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே,
இப்போ நாங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ராகர் பட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சரியாக எங்களுக்கு முடியுது. ஓகே, அதால் நாங்கள் இந்த கிளிப்பை இந்த கர்சர் அதாவது இந்த பிளேட்டில் சரியாக இடத்த வைப்போம். ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் ரவர் போட்டோ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் டோட்டலாக ப்ளே பண்ணி பார்ப்போம். சாரி, இதே நாங்கள் எல்லாத்தோட முடிப்போம். ஓகே, ஓகே, சில சினிமா சாங்ஸ் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது சரியான இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்தா எங்களை விளாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாங்க. எந்த வித மூமெண்ட்டும் இல்லை, எந்த வித அப்படின்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் வந்து சரியாக கட் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் பார்த்தா விடாங்க. இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதையே நாங்கள் இன்னொரு ஸ்டைலில் நாங்கள் எடிட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் எடிட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்டைலில் எடிட் பண்ணுவோம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த குரோப் டூலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன சேர்க்குறோம்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மோஷனில் நாங்கள் பொசிஷனில் இது வந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே, வீடியோஸ் வந்து இந்த இடத்துல மறைவு வந்து நாங்கள் மூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கவுண்டிங் மெத்தடில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுட்டு திரும்பவும் சரியான இடத்துக்கு நாங்கள் கீ ஃப்ரேமை கொண்டு வரோம், ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு விடாங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, இனிமேல் நான் கீ ஃப்ரேமை ஐடென்டி பண்ணுறதுக்கு ஓகே இந்த இடத்துல கீ ஃப்ரேம் முடியுது. வேறு இதை நாங்கள் இங்கேயே கொண்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு 2 விதமாக நாங்கள் எடிட் பண்ணி பார்த்துருக்குறோம். இது ஒரு ஈஸி மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நாங்களும் ஈஸியான மெத்தடில் ஒரு எடிட்டிங்கை பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணால் நாங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முதல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ், இதில் இருக்கக்கூடிய எடிட்ஸ், கிளிப்ஸ், சீக்வென்ஸ், மார்க்கர்ஸ், கிராஃபிக்ஸ், வியூ, விண்டோஸ், கேல், இதில் இருக்கக்கூடிய இந்த மெனுஸ்ன்னு சொல்ல போகிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் சரியான ஒரு கிளாரிட்டியோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை தர இருக்கிறோம். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இது ஃபைல்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விடயங்கள் பார்க்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒவ்வொன்றே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ எடிட்டராக நீங்கள் மாறலாம். இருந்தாலும் எடிட் கிளிப்ஸ் இல்லை நிறைய எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ தயாராக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.